இது கன்னி ராசிக்கு பார்க்கும்போது கன்னி ராசி அதிபதி புதனே ஆகி 10ல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் 7 நாளுக்குரிய குருவுடன் இணைந்து சூரியனுடன் இணைந்து 10ல் சஞ்சாரம் செய்வது சிறப்பாகும். தொழில் வகையில் அரசியல் துறை காரிய முயற்சிகளில் அனுகூலமும் மேன்மையான உயர் பதவி அமைப்புகளும் உயர் அந்தஸ்தும் கௌரவமும் சிறப்பாக ஏற்படும். மேலும் தந்தை வழி உறவுகள் வகையிலும் சிறப்பான ஒரு கௌரவ அந்தஸ்து ஏற்படும். புத்திர வகையிலும் மேன்மைகள் ஏற்படும். 15ஆம் தேதிக்கு மேல் பாக்கியஸ்தானமான சுய ராசியில் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். எனவே 9, 10ஆம் அதிபதியில் ஓரளவுக்கு வலுவுடன் சஞ்சாரம் செய்யும் மாதமாகியால் இந்த மாதத்தில் உங்களுக்கு முற்பகுதியில் தனஸ்தானத்தை குருவும் சுக்கிரனும் பார்ப்பதால் குடும்பத்தில் அனைத்து சுப காரிய முயற்சிகளும் நிறைவேறும். பொருளாதார ஏற்றம் பெற்று பொருள் சேமிப்புகளும் பண சேமிப்பும் வங்கி வளமும் மேன்மை பெறும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு வாகன நிலப்புல வசதி வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேன்மையும் சிறப்பாக இருக்கும். கல்வி வளமும் உங்களுக்கு கூடுதலான மேன்மை தரும் மாதமாக இருக்கும். மேலும் உங்களை பொறுத்தவரை தாய் வழி உறவுகள் சொத்துக்கள் வகையிலும் அனுகூலம் ஆதரவு சிறப்பாக இருக்கும். மேலும் கடன் நோய் வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் மாதமாக இருக்கும். சுலப கடன் உதவிகளும் கிடைக்கும். வெளிநாடு வெளியிடம் வகையில் அனுகூலம் ஆதாயம் சிறப்பாக இருக்கும். எனவே இந்த மாதத்தில் உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்வதால் தந்தை வழி உறவுகள் சொத்துக்கள் வகையிலும் சிறப்பான நட்பலன்கள் கிடைக்கும்.